ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சீனாக்காரன் அடுத்து பண்ண போகிற மிகப்பெரிய உலக சாதனையை பற்றி தான். அப்படி என்ன சாதனை, எதில் பண்ண போகிறான்னு வாங்க விரிவாக பார்க்கலாம். சீனாவோட தெற்கு பகுதியில் குய்சோ அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் பெய்பன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நதி ஒன்று இருக்குது. இந்த நதியை கடக்கிறதுக்கு இந்த நதியோட அடிப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 2050 அடி உயரத்தில் ஹூஜியாங் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு பேரில் மிகப்பெரிய பாலம் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த உயரம் ஈஃபில் டவரை விட 2 மடங்கு பெருசு. இந்த பாலத்தோட மொத்த லென்த்து கிட்டத்தட்ட 174 கிலோமீட்டர் தூரம். அதே மாதிரி இந்த பாலம் கட்டுறதுக்கு அவங்க நாட்டு காசுப்படி கிட்டத்தட்ட 39,208 பில்லியன் டாலரை அந்த நாட்டு அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த பாலத்தில் 2 வழியிலையும் நம்மளால் பயணம் செய்ய முடியும். அதே மாதிரி அதிகபட்சமாக மணிக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் மட்டும்தான் இந்த பாலத்தில் ட்ராவல் பண்ணணும்னு அந்த நாட்டு அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க. இந்த பாலத்தை சீனாவை சேர்ந்த 6th இன்ஜினியரிங் கம்பெனி அப்படிங்கிற ஹைவே குரூப் தான் கட்டிட்டு இருக்காங்க. 2021 ஆரம்பித்த இந்த பாலத்தோட வேலை கிட்டத்தட்ட 5 வருஷம் தாண்டி 2025 கடைசியில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழியில் இந்த பாலம் கட்டி முடிஞ்சதும் உலகத்திலே மிகப்பெரிய பாலம் அப்படிங்கிற கிண்ண சாதனையை இந்த ஹூஜாங் சார்ஜ் பாலம் அடையும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாலம் மிக உயரத்தில் கட்டிட்டு இருக்கிறதுனால காத்தோட வேகம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இதை சமாளிக்க பாலத்தை சுற்றி இருக்கிற மலைங்களோட உச்சியில் ஒரு சில கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி காத்தோட வேகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாலம் கட்டுற பணியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பாலம் கட்டி முடித்ததும் போக்குவரத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தை சுற்றி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் ரெசார்ட் சென்டராகவும் மாற்றி நிறைய ஸ்போர்ட்ஸையும் கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த நாட்டு அரசாங்கம் மிகப்பெரிய வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவும் செஞ்சுருக்காங்க.